Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 1 exercise 1.5 6th sum. If f of x equal to 6th sum, if f of x equal to x square minus 1, find x square minus 1, find f composite of f, f composite of f, f வச்சுக்கோ f of x னு எழுதிக்கோ. அகைன் f இருக்கட்டும், f of x இதே தான் x ஸ்கொயர் மைனஸ் 1. அகைன் இது f of x, அப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதை எழுதணும். ஹோல் ஸ்கொயர் போட்டு மைனஸ் 1 போட்டு வச்சுக்க, இதை எடுத்து இங்கே எழுதிடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதணும். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. இன்னும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நிதானமாக ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் ஓப்பன் பண்ணணும். இல்லை இதோட வச்சுக்கிடலாம், பிரச்சனை இல்லை. இல்லை சார் நான் ஓப்பன் பண்ணி ஆன்சர் எடுக்கணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 1. அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, எக்ஸு ஸ்கொயர் இருக்குது. பிக்கு பதிலாக 1, எக்ஸு ஸ்கொயர் 1. ஓகே, அப்போ இது ஸ்கொயர் பண்ணையில் 4 ஆயிரும். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 2x மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா சொல்கிறது? 2x ஸ்கொயர் ஆட தம்பி, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் அப்படின்றதான் சரியான ஆன்சர். இது எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப். தேர்டு ஒன்று செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்கு, எஃப் காம்போசிட் ஆஃப் என்ன கேட்டிருக்கு, எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் 3 தடவை கேட்டிருக்கு. அப்போ அகைன் பண்ணே 3 பண்ணுவோம். இந்த இப்போ பண்ணியில் செகண்ட் டைம் 2 தடவை ஒன்று இருக்கும்ல, அதை அகைன் பண்ணுவோம். எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப். இப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் இருக்கட்டும், சரிங்களா? இப்போ உள்ள வெளியில் எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டோம்னா எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் இருக்கட்டும். புரியுதா சொல்கிறது? இதுக்கு பதிலாக எழுதையில் இந்த இது எழுதணும், ரீப்ளேஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. வெரி குட். இப்போ இது எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதோட ஆன்சர் இந்த இருக்குது. இதில் எக்ஸை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணு. இப்படி எழுதி ஹோல் பவர் 4 அப்படி எழுதி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கணும். அப்போ இதுக்கு எழுதையில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இங்கே என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதி முடிக்கணும். இதில் இருந்து என்ன மினிமைஸ் பண்ணுன்னா மினிமைஸ் பண்ணலாம். சரிதா? இதுலேருந்து மினிமைஸ் பண்ணலாம். பொறுமையாக நிதானமாக தான் செய்யணும். ஏன்னா ஹோல் பவர் 4ன்னு இருக்குது அப்படின்னு சொல்லையில் பார்த்து நிதானமாக செய்யணும். சரியா? பாய்ஸ் கேர்ள்ஸ் டே. சப்போஸ் இது வந்து உனக்கு ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சால் இப்படி கொண்டு வா, எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப்னு எழுதிக்கோ. அப்போ எஃப் இருக்கட்டும், இந்த எஃப் காம்போசிட் ஆஃப் எஃப்னு இருக்குல்ல, அதோடு என்ன சேர்த்துக்கலாம், எக்ஸு சேர்த்துக்க. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா எஃப், இந்த இது வந்து இந்த ஆன்சரு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ இது மறுபடியும் என்ன வருது, எஃப் ஆஃப் எக்ஸு, இந்த ஆன்சரு எக்ஸ் எடுத்துடணும். அப்போ இதை ஹோல் ஸ்கொயர்னு போட்டுட்டு மைனஸ் என்ன போட்டுக்கிறணும் 1. இந்த இதை எடுத்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்க. இந்த இடத்துல ஆரோவை பார்த்துக்க. ரைட், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் இப்படியும் செய்யலாம். உன்னோட விருப்பம் எதுவோ அதை செஞ்சுக்க. ஏன்னா அது ஆன்சர் வந்து வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துடாத, ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? ஓகே, ப்ராக்கெட்டில் கொடுக்கல, இது காமனாக எஃப் காம்போசிட்டாக எஃப்னு தான் கொடுத்துருக்கு. ஸோ 2 இதுலேயுமே செய்யலாம். ஓகே, குட், தேங்க்யூ.